ஒர்க் முடிஞ்சு நேராக அம்மா அப்பா பார்க்கலான்னு அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா கொஞ்ச நேரம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினோம். பேசிவிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ குடிக்கலான்னு யோசிக்கிறப்ப அப்பா வெண்ணி தோசை செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து என்ன தேவைன்னா மைதா மாவு எடுத்துக்கோங்க, மஞ்சள், உப்பு, தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்தாலும் சரி. நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரையை வந்து கலந்து வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே மணலாக வரணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மைதா மாவில் வந்து மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். ஸோ அப்புறமேட்டு வந்து தோசைக்கல் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கலக்கி வச்ச மாவை எடுத்து அப்படியே மெதுவாக தோசை சுடுற மாதிரி நீங்கள் மெதுவாக அப்படியே தோசை சுட்டுருங்க. இது மைதானால் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப கருகிரும். டக்குன்னு கருகிருச்சுன்னா தோசை வராது, நல்லா இருக்காது. அடுப்பை ரொம்ப வேகமாக வச்சிடாதீங்க, சிம்மிலே வச்சு தோசை சுடுங்க. தோசை நல்லா வெந்துருச்சு இருக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த நம்ம துருவி வச்சுருப்போம் இல்லையா நாட்டு சர்க்கரை கலந்து, அதை அப்படியே வந்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தோசை வந்து ஆறிடக்கூடாது. சூடோடு அப்படி கொஞ்சோண்டு எடுத்து மேலே வச்சுட்டு அந்த சூட்டோடு அப்படியே ரோல் பண்ணணும் மெதுவாக. பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக ரோல் பண்ணணும். ஏன்னா சுட சுட இருக்கிறதுனால தான் அது வந்து டக்குன்னு செட் ஆகிக்கும், எடுத்துகிட்டு வராமல் செட் ஆகிக்கும். நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுருங்க ஒரு தட்டில். ஈவினிங் இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸோடு டீ குடிக்கிறது நல்லாயிருக்கும். அப்புறம் என் பாப்பா வந்து எனக்கு ரோஸ் மில்க் தான் வேணும், டீ வேணாமா அப்படின்னா. ஸோ அவளுக்கு வந்து ரோஸ் மில்க்கு செஞ்சு கொடுத்தாச்சு. அப்புறம் நானும் அப்பா அம்மா 3 பேர் வந்து டீயோட ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம். செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.